நான் விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த வீடியோவில் பெரும்பான்மையான மக்களால் மிகவும் தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பழத்தை பற்றி இருக்கிற தப்பான விஷயத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சளிக்கு உண்மையிலே பழம் தான் குற்றவாளியா? நிறைய பேர் பழம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கேட்ட உடனே கொண்டு போய் கொடுப்போம். சாப்பிட்டு கொஞ்ச நாளில் வந்து ஐயோ சளி பிடிச்சிருச்சு, பழம் வேண்டான்பாங்க. ஸோ உண்மையிலே இந்த சளி உருவாகிறது பழத்தினால தானா? ஃபஸ்ட்டு இந்த சளி எங்கேருந்து உருவாகுதுன்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ சளி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நீங்கள் வீட்டில் காலையில் சாப்பிட்ற இட்லி, தோசை, அப்புறம் மதியானம் சாப்பிட்ற சாதம், மறுபடியும் ஈவினிங் சாப்பிட்ற இட்லி, தோசை, சப்பாத்தி, இது எல்லாமே மிக்சியில் அரைச்சிங்கன்னா என்ன வரும்? மாவு. ஸோ இந்த மாவோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்திங்கன்னா பசையாகுமா? அவ்வளோதான். ஸோ அந்த மாவு தான் என்னது? சளி. ஸோ இந்த சளி உருவாகிற இடமே நம்ம 3 வேளையும் சாப்பிட்ற மாவு பொருள் இருந்து தான். இதில் இந்த சுண்டல், பருப்பு அதுவும் அரைச்சா என்ன தான் வரும்? மாவு தான் வரும். ஸோ மொத்தமாகவே மாவு பொருள். அந்த மாவு பொருள் தான் எது உருவாகுது? இந்த சளி. இந்த சளிங்கிறது என்னன்னா கழிவு. இந்த கழிவு வந்து உடம்புக்கு தேவையில்லாத பொருள். இந்த சளிங்கிற கழிவு உடம்புக்கு தேவையில்லாத பொருள். அதனால உடம்பு இதை என்ன செய்ய பார்க்கும்? வெளியேற்ற பார்க்கும். பழங்களை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அந்த பழம் மூலியமா உடம்பு எனர்ஜைஸ் ஆகி இந்த கழிவை என்ன செய்ய பார்க்கும்? உடம்பு வெளியே தள்ள பார்க்கும். ஸோ பழம் நம்ம இன்டேக் எடுக்கும்போது உடம்பு தன்னைத்தானே எனர்ஜைஸ் பண்ணி கழிவை வெளியே தள்ள ஆரம்பிக்கும். இந்த கழிவை வெளியே தள்ளுற ப்ராசஸில் ஒன் ஆஃப் த எலிமெண்ட் தான் இந்த சளி. இதை வந்து மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், பழத்தினால தான் சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? தப்பாக எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சளி பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் திருப்பி சொல்கிற விஷயமே உங்களுக்கு சளி பிடிக்கணுங்கிறதுக்காக தான் பழமே தரோம். உண்மை அதுதான். உங்களுக்கு சளி பிடிக்கணும், காய்ச்சல் வரணும், வயிற்றால போகணும், தலை வலிக்கணும், இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? பழமே தரோம். அதுக்காக இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலை. பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு எனர்ஜைஸ் ஆகி உடம்பு தன்னை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். அந்த க்ளீன் பண்ணுற ஆரம்பிக்கிற ப்ராசஸில் தான் வயிற்றில் ஏதாவது கழிவு இருந்தால் வயிற்றால மூலியமாக தள்ளும், நம்ம சுவாசத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே சளியாக தள்ளும். இது எல்லாமே க்ளீனிங் ப்ராசஸ் தான். இது மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ பழங்கள்னால தான் எனக்கு சளி பிடிச்சிக்கிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆகி போச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, இதெல்லாம் பயந்து ஒழுங்காக சாப்பிட்ற பழத்தையும் நிப்பாட்டி, அந்த அறியாமையில் ஒழுங்காக சாப்பிட்ற பழத்தையும் நிப்பாட்டி தன்னுடைய உடம்பை மறுபடியும் கெடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே கிளீனிங் ப்ராசஸ், உடம்புடைய கிளீனிங் ப்ராசஸ். உங்கள் வீட்டில் வண்டி இருக்குது, 2 வீலர் இருக்குது, 4 வீலர் இருக்குது, அதை ரெகுலராக நீங்கள் சர்வீஸ் வரலன்னா என்ன ஆகும்? எங்கேயா போய் முட்டிட்டு நிற்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். பழங்களை சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புங்கிற இந்த மிஷினு சர்வீஸ் ஆகும், ஒழுங்காக சர்வீஸ் ஆகும். அது சர்வீஸ் ஆகாமல் அப்படியே போயிட்டு இருந்தால் எங்கேயா போய் என்ன ஆகும்? முட்டிக்கும். ஸோ பேசிக்காக சிம்பிளாக சொல்லப்போனால் சளி ஒரு கழிவு. இந்த கழிவை வெளியே தள்ளணும். ஸோ பழம் சாப்பிடும்போது தான் இந்த சளி கரைஞ்சு என்ன ஆகும்? உடம்பை விட்டு வெளியேறும். நல்ல ஒரு மழை காலத்தில் மழையில் நனைஞ்சிங்கன்னா என்ன பிடிக்கும்? சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். காரணம் மழையினால இல்லை, மழை நம்ம உடம்பு மேலே படும்போது உடம்பு எனர்ஜைஸ் ஆகும். உடம்பு எனர்ஜைஸ் ஆகும்போது கழிவை வெளியே தள்ளும். அதனால தான் டெய்லி 3 வேளை குளிக்க சொல்கிற காரணமும் அதுதான். 3 வேளை குளிக்க சொல்கிற காரணம் வந்து உடம்பை வெளியே க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, உடம்பை உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து தான். ஆனால் இப்போ ஏர் கண்டிஷன், ஏசி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் குளிக்கவே தோண மாட்டேங்குது, குளிக்கிறதும் இல்லை.
மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிக்கிறது தான் இப்போ இருக்கிற டிஃபால்ட்டு. அதுவும் வேலைக்கு போகலைன்னா அதுவும் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது கிடையாது. ஸோ சளிங்கிற கருவை பற்றி ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் என்னதான் இதை வந்து நான் நிறைய வாட்டி சொன்னாலும் திருப்பி மக்கள் வந்து இதை ஏற்றுக்க வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் எத்தனை இயற்கை முறை ஒர்க் ஷாப்பில் சொன்னாலும், இல்லை ஃபோன் பண்ணி கவுன்சிலிங் செஷனில் சொன்னாலும், புது மெம்பர்கிட்ட நிறைய பேர்ட்ட சொன்னாலும், அதை புரிஞ்சிக்கிறதுக்கோ ஏற்றுக்கொள்ள போகிறதுக்கோ தயக்கம் காமிக்கிறாங்க. பட் ஆனால் உண்மை இதுதான். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது சளி வெளியேறிச்சுன்னா பழம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை கண்டினியூ செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதே மாதிரி பழங்களை அதிகமாக கொடுத்து உங்கள் பிள்ளைக்கு குழந்தைக்கு சளி பிடிக்குதுன்னா சந்தோஷப்படணும். ஐயோ அம்மான்னு பதறக்கூடாது. ஏன்னா பிள்ளைக்குள்ள உள்ள கழிவெல்லாம் வெளியே வருது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது பழங்களை சாப்பிடும்போது சளி பிடிக்கிறத நினச்சி பயப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பழத்தை பற்றி தப்பாக சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.